பிரிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் வந்துருச்சு. கொஞ்சம் லேட்டாக போனனால எனக்கு தெரிஞ்சு தலையெழுத்தா. நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது அவனோட ஷேப் மாறிட்டே இருந்துச்சு. வார்டுக்குள்ளே போயிட்டு சிஸ்டர்கிட்ட கேட்டுட்ருக்கேன், என் ஃப்ரெண்டு நேத்திரன் எங்கே இருக்காப்புல, நேத்திரன் ஒரு பெட்டு பக்கத்தில் நின்று கேட்டுட்ருக்கேன். அந்த பெட்டில் ஒருத்தர் அப்படியே முடியாமல் ஒருத்தர் படுத்துட்ருக்காரு. அவங்க சொல்கிறாங்க இவர் தாங்க அப்படின்னு. பார்த்தா வெறும் எலும்பு தான் இருந்தது, வெறும் எலும்பு தான் இருந்தது. எனக்கே ஷாக்கு, கலர்லாம் மாறிடுச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்போ என்னோடய ஒய்ஃபோட சீரியல் கூட நடிச்சிட்டு இருந்தான். ஸோ அப்போ அடிக்கடி வந்து பிரேக்கில் சாப்பிடாமல் இருக்கிறது, வயிற்று வலிக்குன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் இதாகி பர்பிங் இதெல்லாம் ஜாஸ்தி இருந்தனால ஸோ அவனாவே வந்து அல்சர் அப்படின்னு நினச்சிட்டு ஹோமியோபதிக் மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிட்டாப்புல. ஸோ அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அந்த வலி ஜாஸ்தியானதுக்கப்புறம் சரி ஹாஸ்பிட்டல் எதுக்கும் போயிடுங்க அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் கூட இருக்கவங்கள வெல்விஷர் சொன்னதுக்கப்புறம் இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னனால போய் செக் பண்ணும்போது தான் இட் வாஸ் டயக்னைஸ்ட். கொஞ்சம் லேட்டாக போனனால எனக்கு தெரிஞ்சு கேன்சருன்றது நம்ம வந்து சீக்கிரம் பார்த்துட்டு அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதில் அவனுக்கு 2-3 காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியல. என்ன அவனுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, அந்த சர்ஜரி பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு கீமோதெரப்பி உடனே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவனுக்கு வந்து இவ்வளோ தூரம் போயிருக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு வந்து இந்த லிவர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. லிவர் ஸ்டெராசிஸ் வந்தனால என்ன ஆகிடுச்சு, இப்போ அதை க்யூர் பண்ணாமல் கீமோதெரப்பி கொடுக்க முடியாது. ஸோ அதனால என்ன ஆகிடுச்சு, அந்த உள்ள லிக்விட் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே சூச்சஸ் போட்டால் சூச்சஸ்க்கு வெளியும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பாவம், கூட இருந்தவங்க எவ்வளோ காம்ப்ளிகேஷன் மேலே காம்ப்ளிகேஷன். இது முடிஞ்சால் தான் அவனுக்கு கீமோதெரப்பி கொடுக்க முடியும். பை த டைம் இது சரியாகிறதுக்குள்ளே சரியாகி நான் ஒரு போன மாதம் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது பட் நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது அவனோட ஷேப் மாறிட்டே இருந்துச்சு, தோற்றம் கம்ப்ளீட்டாகவே. நான் அந்த வார்டுக்குள்ளே போயிட்டு சிஸ்டர்கிட்ட கேட்டுட்ருக்கேன், என் ஃப்ரெண்டு நேத்திரன் எங்கே இருக்காப்புல, நேத்திரன் ஒரு பெட்டு பக்கத்தில் நின்று கேட்டுட்ருக்கேன். அந்த பெட்டில் ஒருத்தர் அப்படியே முடியாமல் ஒருத்தர் படுத்துட்ருக்காரு. எங்கேன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இவர் தாங்க அப்படின்னு. இவன் ஹஸ்கியாக பேச நான் தெரியல. பார்த்தா அவன் நல்லா டால், நல்லா இருப்பான், நல்லா வெல்பில்ட்டு, வெறும் எலும்பு தான் இருந்தது, வெறும் எலும்பு தான் இருந்தது. எனக்கே ஷாக்கு, கலர்லாம் மாறிடுச்சு, ரொம்ப கருப்பாயிடுச்சு. சரி நான் ரியாக்ட் பண்ணால் அவன் பயந்துருவானே அப்படின்னு சொல்லி பாவம். அப்போ ஏன்னா அவங்க ஒய்ஃப் அப்போ தான் அவனுக்கு பாவம் அவங்க ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்காக வெளியே போய் வந்தாங்க. நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவனுக்கு தைரியம் சொல்லிவிட்டு பட் எனக்குள்ளே ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சது. ஓகே மேபி ஸ்ப்ரெட் ஆகுது போல் இருக்கு. ஏன்னா வந்து டோட்டலாக ஷ்ரங்க், எலும்பு தோலுன்றது வந்து நான் வேறு வார்த்தையில் சொல்லலை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பான். நான் எனக்கு ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு போன வாரம் வரைக்கும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் காலையில் கொடுத்துட்டே இருப்பான். நான் அவனுக்கு ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். இல்லை பரவாயில்ல, இப்போ எனக்கு ஒரு கீமோதெரப்பி முடிஞ்சிருக்கு, இன்னொரு போனோம், என் டாக்டருக்கு ஒரு பர்த்டேக்கு வீட்டில் இது பண்ணணும். ஸோ அவன் வந்து அதெல்லாம் இருந்தான். பட் நம்ம கையில் எதுவுமே இல்லை. அந்த டைம் ப்ரொலாங் ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. மகள்கள் மேலே அவர் எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு இந்த மாதிரி டைமில் உங்ககிட்ட இல்லை அவங்க நண்பர்கள் கிட்ட வந்துட்டு? இல்லை அவன் எப்படி, நான் ரொம்ப அவன் ஜாஸ்தி வெளியே நான் பேச மாட்டான். இப்போ ரொம்ப முதல்ல இருந்தே வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசுவான். ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன்னு, ரொம்ப நல்லவன். இந்த நல்லவன்ற பேர் வந்து சில பேருக்கு தான் நம்ம சொல்ல முடியும். நான் அவனை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், ரொம்ப நல்லவன். கோபமாக கூட நான் அவனை பேசி பார்த்தது கிடையாது. ஒய்ஃப் மேலே வந்து ரொம்ப ஒரு அன்பானவன்.